வணக்கம். நியூஸ் ஃபர்ஸ்டின் உலக முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஈரானின் எச்சரிக்கையால் அதிரும் உலகம், இலக்கு வைக்கப்படும் மத்திய கிழக்கு. தென்கொரியாவில் கடும் வெப்ப அலை, 20க்கும் மேற்பட்டோர் உயிரிழப்பு. ஹார்முஸ் நீரிணை தொடர்பில் முக்கிய தீர்மானம். ஈரானில் ஒரே வருடத்தில் 56 பேருக்கு மரண தண்டனை. பல்வேறு நகரங்கள் மீது சராமரியான நடத்தப்பட்ட ஏவுகணை தாக்குதல், பலர் உயிரிழப்பு. பாதுகாப்புக்காக இஸ்ரேல் எதையும் செய்யும், நெதன்யாகு தெரிவிப்பு. துபாயில் 20 நிமிடங்களில் 7 இடங்களில் சக்தி வாய்ந்த தாக்குதல். அருணாச்சல பிரதேசத்தில் அடுத்தடுத்து 3 முறை நிலநடுக்கம். அமெரிக்காவில் 50க்கும் அதிகமான ராணுவ வீரர்களின் குடும்ப உறுப்பினர்கள் கைது. தொடர்பான விரிவான செய்திகள். அமெரிக்கா ஈரான் மீது மீண்டும் ராணுவ தாக்குதலை முன்னெடுத்தால் வளைகுடா பிராந்தியத்தில் உள்ள முக்கிய எரிசக்தி மற்றும் உள்கட்டமைப்பு வசதிகள் மீது தாக்குதல் நடத்தப்படும் என ஈரான் எச்சரித்துள்ளது. ஈரானின் எரிசக்தி வலையமைப்புகள் மற்றும் உள்கட்டமைப்பு வசதிகள் மீது தாக்குதல் நடத்தப்படும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் விடுத்த எச்சரிக்கையை தொடர்ந்து ஈரான் உயர்மட்ட ராஜதந்திர தொடர்புகள் மூலம் இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளது. ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி, சவுதி அரேபியா, துருக்கி, கட்டார் ஆகிய நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் மற்றும் பாகிஸ்தான் ராணுவ தளபதியுடன் தொலைபேசி வாயிலாக உரையாடியுள்ளார். அமெரிக்காவின் தாக்குதலுக்கு பதிலடியாக வளைகுடா நாடுகளில் உள்ள எண்ணெய் வயல்கள், சுத்திகரிப்பு நிலையங்கள், மின்சார விநியோக கட்டமைப்புகள், குடிநீர் திட்டங்கள் மற்றும் போக்குவரத்து வலையமைப்புகள் மீது தாக்குதல்கள் மேற்கொள்ளப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் தாக்குதலை தடுக்கும் வகையில் ட்ரம்ப் நிர்வாகத்துக்கு அழுத்தம் கொடுக்குமாறு வளைகுடா நாடுகளை ஈரான் கேட்டுக் கொண்டுள்ளதுடன் ராஜேந்திர ரீதியில் தேர்வு காண்பதே பிராந்திய அழிவை தவிர்க்கும் என்று வலியுறுத்தியுள்ளது. ஈரானின் இந்த எச்சரிக்கையை தொடர்ந்து சவுதி இளவரசர் முகமது பின் சல்மான் அமெரிக்க ஜனாதிபதியுடன் தொடர்பு கொண்டு ராணுவ நடவடிக்கைகளை தற்காலிகமாக நிறுத்தி பேச்சுவார்த்தை மூலம் அமைதி ஏற்படுத்த வலியுறுத்தியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. தென்கொரியாவை கடுமையாக தாக்கியுள்ள வெப்ப அலை தலைநகர் சியோலில் இன்று உச்சத்தை எட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தலைநகரின் வெப்பநிலை 39 டிகிரி செல்சியஸ் வரை எட்டும் என கணிக்கப்பட்டுள்ள நிலையில் மேலும் இந்த சீரற்ற வானிலை காரணமாக இதுவரை 20க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். இந்த வெப்ப அலை குறித்து கருத்து தெரிவித்த அதிபர் லீ ஜே மியோங், நாம் இதற்கு முன் அனுபவிக்காத அளவில் வெப்ப அலைகளை அனுபவித்து வருகின்றோம். பகலின் வெப்பமான நேரங்களில் வெளிப்புற பணியாளர்களுக்கு கட்டாய ஓய்வு நேரங்களை கடுமையாக அமல்படுத்தியதாகவும் அதிபர் அறிவித்துள்ளார். இதற்கு முந்தைய அதிகபட்ச வெப்பம் ஆகஸ்ட் 2018 பதிவானது. அப்போது வெப்பநிலையின் 39.6 டிகிரி செல்சியஸை எட்டியுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. ஹார்முஸ் நீரிணை ஊடான கப்பல் போக்குவரத்து பாதைக்கான புவியியல் எல்லைகள் குறித்து ஈரானும் ஓமானும் ஒரு புரிந்துணர்வு உடன்படிக்கையை எட்டியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சில மூன்றாம் தரப்பினர் தலையிடாவிட்டால் இதற்கான கூட்டு அறிவிப்பு ஒன்று இறுதி செய்யப்பட்டு வருவதாக ஈரான் வெளிவிவகார அமைச்சின் பேச்சாளர் இஸ்மாயில் பகாயி தெரிவித்திருந்தார். ஈரானுக்கும் ஓமானுக்கும் இடையிலான இவ்வாறான எந்தவொரு ஒப்பந்தமும் மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த குறித்த நேர்வழியில் பாதுகாப்புக்கு தாமாகவே உத்தரவாதம் அளிக்காது எனவும் பகாயி மேலும் குறிப்பிட்டார். ஈரானுக்கு இதுவரை வழங்கப்பட்ட மிகப்பெரிய விட்டுக் கொடுப்புகளில் ஒன்றாக கருதப்படும் ஈரானுக்கும் ஓமானுக்கும் இடையிலான இந்த உத்தேச ஒப்பந்தமானது ஹார்முஸ் நீரிணை வழியாக வளைகுடாவுக்குள் நுழையும் கப்பல்கள் மீதான கட்டுப்பாட்டை தெஹ்ரானுக்கு வழங்கும் என ஈரானிய சிரேஷ்ட அதிகாரியொருவரும் 2 பிராந்திய அதிகாரிகளும் செய்தி நிறுவனத்திடம் தெரிவித்தனர். ஈரானின் கோரிக்கைகளுக்கு அடிபணியும் வகையிலான வெளிப்படையான நகர்வுகள் காணப்பட்ட போதிலும் முக்கிய விடயங்கள் தொடர்பில் இன்னும் உடன்பாடு எட்டப்பட வேண்டியுள்ளதாக தெரிவித்து நீரிணையை மீண்டும் திறப்பதற்கான ஒப்பந்தம் ஒன்று உடனடியாக எட்டப்பட உள்ளது என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் கூற்றுக்களை குறித்த வட்டாரங்கள் நிராகரித்துள்ளன. 2026 ஆண்டின் ஜனவரி மாதம் முதல் ஈரானில் 56 பேருக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டதாக ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் ஆணையம் தெரிவித்துள்ளது. 2026 ஆண்டு ஜனவரி முதல் ஈரானில் 56 பேருக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டுள்ளதாகவும் ஐநா மனித உரிமை ஆணையத்தின் தலைவர் வோல்கர் ட்ருக் தெரிவித்துள்ளார். இந்த தரவுகளின்படி கடந்த டிசம்பர் முதல் ஜனவரி மாதம் வரையில் ஈரான் அரசுக்கு எதிராக நடைபெற்ற போராட்டங்களில் கைதான 27 பேருக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டுள்ளது. தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் அடிப்படையில் விதிக்கப்படும் இந்த மரண தண்டனைகள் அனைத்தும் சர்வதேச அளவில் அதிர்வலைகளை உருவாக்கியுள்ளன. இந்த மரண தண்டனைகள் மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தவும் அரசுக்கு எதிரான நடவடிக்கைகளை ஒடுக்கவும் பயன்படுத்துவதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது.
மேலும் 100க்கும் அதிகமானோர் மரண தண்டனை நிறைவேற்றப்படும் அபாயத்தில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானிய அரசுக்கு எதிராக நடைபெற்ற போராட்டத்தை அரசு படைகள் துப்பாக்கிச்சூடு நடத்தியும் தாக்குதல் நடத்தியும் ஒடுக்கியதனால் நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் உள்ளிட்ட போராட்டக்காரர்கள் கொல்லப்பட்டனர். அத்துடன் ஆம்னஸ்டி இன்டர்நேஷனல் வெளியிட்ட தகவலின்படி அரசுக்கு எதிராக போராடி 26 பேருக்கும் அரசியல் நோக்கங்களின் அடிப்படையில் 26 பேருக்கும் ஈரானில் மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது. உக்ரைன் ரஷ்யா போர் 4 ஆண்டுகளுக்கு மேலாக நீடித்து வருகிற இந்த போரில் ஆயிரக்கணக்கானோர் உயிரிழந்துள்ளனர். இந்த போரில் உக்ரைனுக்கும் அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகள் ஆயுதம் உள்ளிட்ட உதவிகளை வழங்கி வருகின்றன. போர் நிறுத்த முயற்சிகளை அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் மேற்கொண்டதனால் முயற்சி தோல்வியடைந்த நிலையில் போர் தொடர்ந்தும் நடைபெற்று வருகிறது. 15 பேர் பலியான நிலையில் இந்நிலையில் உக்ரைன் மீது ரஷ்யா நேற்று நள்ளிரவு சராமரியான ஏவுகணை ட்ரோன் தாக்குதல் நடத்தியது. தலைநகர் கீவ் உட்பட உக்ரைனின் பல்வேறு நகரங்கள் மீது ரஷ்யா தாக்குதல் நடத்தியதில் இந்த தாக்குதலில் 14 பேர் உயிரிழந்தனர். மேலும் 27 பேர் படுகாயமடைந்தனர். ஒப்பந்தங்கள் எட்டப்பட்டாலும் இல்லாவிட்டாலும் நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்ய இஸ்ரேல் தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்கும் என அந்நாட்டு பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பை வெள்ளை மாளிகையில் இஸ்ரேலுக்கு கிடைத்த மிகச்சிறந்த நண்பர் என நெதன்யாகு புகழாரம் சூட்டியுள்ளார். எனினும் இஸ்ரேலின் இருப்பு மற்றும் பாதுகாப்பு விவகாரத்தில் எந்தவித சமரசத்துக்கும் இடமில்லை என அவர் வலியுறுத்தியுள்ளார். நவீன சியோனிசிய அமைப்பின் நிறுவனரான தியோடார் கெர்சலின் தாத்தா மற்றும் பாட்டியான ஷிமோன் மற்றும் ரிவ்கா கெர்சனின் உடல்கள் ஜெருசலேமில் கெர்சல் மலையில் மீண்டும் அடக்கம் செய்யப்பட்ட அரசு சடங்கு நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே நெதன்யாகு இதனை தெரிவித்துள்ளார். துபாயின் ஜெபஸ் அலி துறைமுக பகுதியில் 20 நிமிடங்களில் 7 இடங்களில் சக்தி வாய்ந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன. தாக்கப்பட்ட இடங்களில் இருந்து வெண்ணெய் முட்டும் அளவுக்கு கரும்புகை வெளியேறியதாகவும் 20 நிமிட இடைவேளையில் 7 முறை வெடிச்சத்தம் கேட்டதாகவும் ஐக்கிய அரபு அமீரக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஆனால் இந்த வெடிப்பு சத்தங்கள் குறித்தோ இதனால் ஏற்பட்ட பாதிப்புகள் பற்றியோ அதிகாரிகள் எந்த தகவலும் அளிக்கவில்லை. அமெரிக்காவுக்கு உதவும் வளைகுடா நாடுகள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தி வருகின்ற நிலையில் ஈரான் சார்பில் அதன் கூட்டாளி அமைப்பான ஏமன் கவுதி அமைப்பினருக்கும் வளைகுடா நாடுகள் மீது தாக்குதல் நடத்துகின்றனர். இந்நிலையில் துபாய் துறைமுகமான ஜெபல் அலி மற்றும் தொழில் மண்டல பகுதியில் இன்று அடுத்தடுத்து தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதனால் ஏமனிலிருந்து ஏவப்பட்ட ஏவுகணை தாக்குதல் தான் இதற்கு காரணம் என்று ஈராக் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது. ஐக்கிய அரபு அமீரக அதிகாரிகள் இந்த உத்தியோகபூர்வ அறிவிப்பையும் வெளியிடவில்லை. இதேபோல் ஏமனின் தலைநகரான சனாவிலும் குண்டுவெடிப்புகள் நிகழ்ந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதேவேளை இந்த தாக்குதலில் துறைமுகத்துக்கு அருகிலுள்ள எரிபொருள் சேமிப்பு மற்றும் விநியோக கிடங்கு ஒன்றில் தீ விபத்து ஏற்பட்டதை நாசாவின் போட்டோக்கள் காட்டுவதாக ஈரானின் தெஹ்ரான் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்தியாவின் மாநிலமான அருணாச்சல பிரதேசத்தின் அப்பர் சியாங் மாவட்டத்தில் இன்று காலை 5:45 மணிக்கு பயங்கர நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலநடுக்கமானது ரெக்டர் அளவுகளில் 51 பதிவாகி இருந்ததாக தேசிய புவியியல் ஆய்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்த நிலநடுக்கத்தின் மையமானது தரைமட்டத்திலிருந்து சுமார் 11 கிலோமீட்டர் ஆழத்தில் அமைந்திருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலநடுக்கத்தால் உயிர் சேதமோ அல்லது பொருட்சேதமோ ஏற்படவில்லை என முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. ரெக்டர் 5.1 அளவில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கத்துக்கு முன்பாக இன்று அதிகாலையில் தொடர்ந்து 3 முறை சிறிய அளவிலான நில அதிர்வுகள் அருணாச்சல பிரதேசத்தில் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இதன்படி அதிகாலை 3:40 மணிக்கு ரெக்டர் 2.8 அளவில் லேசான நில அதிர்வும் 3:55 மணிக்கு ரெக்டர் அளவில் 3.2 அளவிலும் லேசான நிலநடுக்கம் அதனைத் தொடர்ந்து 4:34 மணிக்கு 2.8 அளவிலான நில அதிர்வும் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் தற்போது பணியிலுள்ள இராணுவ வீரர்களின் குடும்ப உறுப்பினர்கள் 50க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகத்தின் தீவிர குடியேற்ற கொள்கையின் ஒரு பகுதியாக நாட்டில் பல்லாண்டுகளாக இராணுவ வீரர்களின் குடும்பத்தினருக்கு வழங்கப்பட்டு வந்த குடியேற்ற பாதுகாப்புகளை ரத்து செய்து இந்நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. ட்ரம்ப் 2வது முறையாக ஜனாதிபதியாக பொறுப்பேற்ற பிறகு கைது செய்யப்பட்டவர்களில் குறைந்தது 6 பேர் ஏற்கனவே அமெரிக்காவிலிருந்து வெளியேற்றப்பட்டுள்ளதுடன் 8 பேர் தற்போது மத்திய குடியேற்ற போலீசாரினால் காவலில் உள்ளனர். ஈரானுடன் போர் பதற்ற நிலவும் தற்போதைய சூழலில் குடும்பத்தினரின் கைது நடவடிக்கை இராணுவ வீரர்களின் மன உறுதியையும் பணித்திறனையும் கடுமையாக பாதிக்கும் என நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர். மேலும் இராணுவத்தில் சேருவதற்கான விளம்பரங்களில் வீரர்களின் குடும்பத்தினருக்கான குடியேற்ற சலுகைகள் தொடர்ந்து முன்னிலைப்படுத்தப்பட்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஃபர்ஸ்டுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.